ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. நமஸ்காரம். பாவை விழியில் தோழிகளை எழுப்பும் பிரகரணத்தில் இன்றைக்கு 15வது பாசுரம். இனியது தனி அருந்தேல்னு சொல்வா. அதனால நம்ம ஆண்டாள் எம்பெருமான அனுபவிக்க 10 பெண்களை எழுப்பி ஒவ்வொரு பெண்ணோட கிரகத்திலும் எம்பெருமானின் ஒரு நாமத்தை சொல்லி அழைக்கிறான். இதுவரை 9 தோழிகளை எழுப்பிட்டா. இன்றைக்கு எழுப்பும் தோழியின் கிரகத்தில் ஆண்டாள் பாடக்கூடிய திருநாமம் மாற்றானை மாற்றழிக்க வல்ல மாயன். அந்த மாயனை நாமும் அனுசந்தானம் பண்ணுவோம். இந்த பெண்ணை எப்படி அழைக்கிறான்னா இளம் கிளி அப்படின்னு அழைக்கிறார்கள். நானே தான் ஆயிடுகிற இந்த தொடர், இந்த பாசுரத்தில் வரும் தொடர் தான் இந்த பாசுரத்தின் உயிர் நாடி. என்ன அர்த்தம் இந்த தொடருக்கு அப்படின்னா, நம்முடைய தப்பை நம்ம உணர்ந்து பணிந்து நடக்கணும். நாம் செய்யாத குற்றத்தை நம்மீது சுமத்தினா கூட அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலாம்ங்கிற மெசேஜை இந்த வாக்கியத்தில் ஆண்டாள் வச்சுருக்கா. அற்புதமான மெசேஜ். நானே தான் ஆயிடுக, எல்லாம் என்னுடைய தப்பு தான்னு ஒத்துக்கணும். ராமாயணத்தில் பரதன் தான் இந்த சொற்றொடருக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அவன் சொல்கிறான், ராமண்ணா காட்டுக்கு போனதுக்கு காரணம் மகா பாப்பியான நான் பிறந்ததுனால தான் அப்படிங்கிறான். தன் மேலே எல்லா பழியையும் போட்டுண்டான் அவன். ந மந்தரையா நச்ச மாதுரஸ்ய தோஷோ ந ராஜ்யக நச்ச ராகவஸ்ய வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய மத்பாபமேவா அத்திர நிமித்தம் ஆசீது. மத்பாபமேவா அத்திர நிமித்தம் ஆசீது. என்னுடைய பாபம்தான் காரணம், யாரும் காரணம் இல்லை அப்படிங்கிறான். பரதன் மாதிரியே இந்த பாசுரத்தில் வர பெண்மணியும் ஆண்டாள் கோஷ்டியோட நிறைய வார்த்தாலாபம் பண்ணினான். பண்ணிட்டு கடைசியாக இவ சொல்கிறா, எல்லா தவறும் என்னோடதுன்னு சொல்லி மாற்றானை மாற்றழிக்க வல்ல மாயனை பாடுறதுக்காக இவளும் ஆண்டாள் கோஷ்டியோட கிளம்பி வந்துட்டாள். பகவான் எம்பெருமானுக்கு 2 ஆப்போசிட்டான விஷயத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. என்ன ஆப்போசிட்டான விஷயம்? ஒரு யானையை கொன்று ஒரு யானையை காத்தான். எந்த யானையை கொன்னான்? குவலையா பீடங்கிற யானையை கொன்னான். ஒரு யானையை காப்பாற்றினான். எந்த யானை? கஜேந்திர யானை. அதே மாதிரி ஒரு அத்தானை கொன்று ஒரு அத்தானை காத்தான். யார் ஒரு அத்தான்? அத்தை பையன். யார் அத்தான்? சிசுபாலன் அத்தான். அவனை கொன்றான். ஒரு அத்தானை காத்தான். அர்ஜுனன் அத்தை பையன், அவனை காப்பாற்றினான். ஒரு அசுரனை கொன்று ஒரு அசுரனை காத்தான். ஒரு அசுரன்கிறவன் ஹிரண்யகசிபு, அவனை கொன்னான். ஒரு அசுரன்கிறவன் பிரகலாதன், அவனை காப்பாற்றினான். ஒரு குரங்கை கொன்று ஒரு குரங்கை காத்தான். ஒரு குரங்கு வாலிங்கிற குரங்கை அழிச்சான். சுக்ரீவன்கிற குரங்கை காப்பாற்றினான். ஒரு அரக்கனை கொன்று ஒரு அரக்கனை காத்தான். அரக்கன் யார் அப்படின்னா ராவணன். அவனை கொன்னுட்டு
இன்னொரு அரக்கன் யாரை காப்பாற்றினான்? விபீஷணன் அப்படிங்கிற அரக்கனை காப்பாற்றினான். இப்படி ஆப்போசிட்டான விஷயத்தை பண்ணக்கூடியவர்கள் ராமனும் கிருஷ்ணனும். மாற்றான் அப்படின்னா எதிரிகள் அப்படின்னு அர்த்தம். அவளை அழிக்கணுங்கிற எண்ணம் பகவானுக்கு கிடையவே கிடையாது. அவளுக்குள்ளே இருக்கிற எனிமிட்டி, அதாவது துஷ்டத்தனத்தை தான் போக்குவான், அவளை அழிக்க மாட்டான். ராவணனோட யுத்தம் பண்ணுற போது ஒரு க்ஷண நேரம் அந்த துஷ்டத்தனத்தை போக்கினார் ராமச்சந்திரமூர்த்தி. எப்போ அப்படின்னா, ராமர் ஹனுமனோட தோளில் உட்காந்து ராவணனோட யுத்தம் பண்ணுறார். அந்த சமயம் ராவணன் ராமர் மேலே பாணத்தை போடலை. இந்த குரங்கு தானே இந்த லங்கைக்கு வந்து லங்கையே தீ வச்சு அழிச்சுது அப்படின்னு கோபம் வந்துடுத்து ராவணனுக்கு. அதனால ஹனுமன் மேலே பானத்தை போட்டு தாக்குறான் ராவணன். ஹனுமன் உடல்லேருந்து அப்போ அப்படியே ரத்தம் வழியிறது. இதை பார்த்த ராமர் ரொம்ப கோபம் வந்துடுத்தவருக்கு. என் பக்தனே ஆடா நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி முதல்ல ராவணனுடைய தேரை உடைச்சார் ஒரு பானத்தை போட்டு. அடுத்ததாக மற்றொரு பானத்தை போட்டு தேர் சக்கரத்தை உடைச்சுட்டார். அதுக்கும் அடுத்ததாக தேர் கொடியை உடைச்சார். அதுக்கப்புறம் தேர் குதிரைகளெல்லாம் தாக்கினார். தேரோட்டியையும் தாக்கினார். அடுத்ததாக ராவணனோட கவச்சத்தெல்லாம் உடைச்சார். ஒரு பானம் அப்படி 10 பிரிஞ்சுது. ராவணனுடைய 10 கிரீடத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி அத்தனையும் கொண்டு போய் சமுத்திரத்தில் தள்ளிடுத்து. அடுத்த பானம் ராவணனுடைய 10 தலையையும் அப்படியே ஷேவ் பண்ணிட்டு அறுத்து எடுத்துட்டு போயிடுது. கடைசியாக ராவணன் ஒரு வில் ஒரு அம்போட நின்றுட்டுருக்கான். அதையும் தாக்கிட்டார். தலையை தொங்க போட்டுட்டு நிராயுத பாணியாக நிற்கிறான் ராவணன். அப்படி ஒரு கோபம், பக்தனை அடிச்சியா அப்படின்னு. இப்படி துவம்சம் பண்ணியும் ராமருக்கு அந்த கோபம் தனியவே இல்லை. அடுத்தது என் பக்தனையாடா அடிச்ச அப்படின்னு சொல்லி சொற்களால் தாக்கிறார் ராமர். சொல்லால் அடித்தார். என்ன சொல் அப்படின்னா, கச்சானு ஜானாமி ரணார்த்தி தஸ்துவம் பிரதிஷ்ய ராத்திரிம்ச ராஜலங்காம். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போ, நான் உன்னை அனுமதிக்கிறேன். நிராயுதபாணியாக நிற்கிற ஒன்றை நான் தாக்கிறதுக்கு விரும்பலை. என்ன சொல்கிறார்? இன்று போய் நாளை வா அப்படின்னர். இந்த வார்த்தை ராவணனுக்கு பெரிய அடி மாதிரி விழுந்தது. அந்த க்ஷண நேரம் ராவணன் மனசில் இருந்த மாற்றாகிற தன்மை, அதாவது எதிரித்தன்மை, எனிமிட்டி போயிடுதான். எத்தனையோ காலமாக வச்சுட்டு இருந்த துவேஷத்தை ஒரு க்ஷணப்பொழுது அறுத்து எரிய வச்சுட்டார் ராமர். இதுதான் மாற்றானை மாற்றழிக்க வல்ல மாயன். ராவணன் லங்கைக்கு பெரிய கோமான்னு, நான் தான் அந்த லங்கையிலேயே பெரிய கோமான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். போகிற போது எப்படி போனான் அப்படிங்கிறத கம்பர் சொல்கிறார். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறும் கையோடு இலங்கை புக்கான் அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார். அவன் எப்படி வெறும் கையோட போனான் அப்படிங்கிறத. இதில் சொல்கிற அஷ்டதிக்கஜங்கள்னு 8 யானைகளோட மோதக்கூடிய மார்பு, அந்த மார்பின் வலிமையை இழந்துட்டான். கைலாசத்தையே ஆட்டிய தோள்கள் அவனுக்கு. அந்த தோள் வலிமையால் அன்னைக்கு லக்ஷ்மணனை அவனால் தூக்க முடியல, தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் முடியல. அந்த தோள் பலத்தையும் இழந்துட்டான் இன்னைக்கு. நாரதற்கு நிகராக சாமகானம் பண்ணக்கூடியவன் இவன். அந்த நாவால் ராமர் இன்று போய் நாளை வான்னு சொன்னபோது ஒரு பதில் பேச்சு பேச முடியல. அவனுடைய நாக்கும் தோற்று போனது. தலையில் 10 கிரீடம், அகங்காரத்துக்கு அடையாளமாக 10 கிரீடம். அந்த 10 கிரீடங்களும் கடலில் போய் விழுந்துடுத்து.
சிவபெருமான் கொடுத்த சந்திரஹாசம் அப்படிங்கிற ஒரு வாள். அதை கொண்டு தான் ஜடாயுவோட ரெக்கைகளெல்லாம் வெட்டினான் அவன் சீத்தையை தூக்கிட்டு போகிற போது. அந்த வாள் ராமபாணத்தினால தாக்கப்பட்டு அதுவும் உடஞ்சி போயிடுது. வீரத்தையும் களத்தில் போட்டுட்டு வெறும் கையோடு இலங்கை புக்கான் அப்படிங்கிறார் கம்பர். ராத்திரி முழுக்க தூக்கமே வரல அவனுக்கு. கண்ணை மூடினா ராமபாணங்கள் தான் தெரியறது. நைட்மேர் அப்படின்னு சொல்வோமே, சிம்ம சொப்பனமாக்கி இன்று போய் நாளைவான்னு சொன்னது பெரிய அவமானமாக இருந்து தான் ராவணனுக்கு. இப்படி மாற்றானை மாற்றழிக்க வல்ல மாயன் ராமபிரான். கண்ணனும் சளைச்சவன் இல்லை, மாற்றானை மாற்றழிக்க வல்லவன் கண்ணபிரானும். பகைவர்களுடைய வேறு விதமான நினைவு, அவள் என்ன வேறு விதமாக நினச்சின்னு இருக்காளோ அதை போக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் கண்ணபிரான். ஆய்ப்பாடியில் இந்திர பூஜையை எல்லாரும் தொடங்கினா, நம்ம போல தானே இந்திரனும், இவனுக்கு ஏன் நம்ம பூஜை பண்ணணும்னு தடுத்துட்டான் கண்ணன். பசு செல்வத்தை பெற்ற நாமெல்லாம் கோவர்த்தன மலைக்கு பூஜை பண்ணுவோம். இந்த மலை தானே நமக்கும் பசுக்களுக்கும் வேண்டிய ஆகாரங்களை தரது அப்படின்னு சொல்லி கோபர்களுடைய எண்ணத்தையே மாற்றிட்டான் கண்ணன். இந்திரனுக்கு இதனால் ரொம்ப கோபம் வந்துடுத்து. ஒரு வாரம் விடாமல் மழையை பெய்ய வச்சுட்டான். அப்போது கண்ணன் சொல்கிறான் எல்லாரையும் பார்த்து, பயப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி கோவர்த்தன மலையை தூக்கி கோவர்த்தன கிரிதாரியாக பிரகாசித்தான். 7வது நாள் இந்திரன் வந்து சரணாகதி பண்ணான். அப்போது கண்ணன் அவன்கிட்ட சொல்கிறான், கர்வம் அப்படிங்கிறது அசுரகுணம், வினயம்தான் தேவகுணம். நீ ஒரு தேவனாக இருந்துட்டு இப்படி பண்ணலாமா? பக்தனாக இருந்து வினீதனாக இருக்கணுமே தவிர கர்விஷ்டனாக இருக்கக்கூடாது. இந்த லீலையை நான் நடத்தினதே உன் கர்வத்தை அடக்கி உனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு எடுத்து சொன்னான். மாற்றானாக இருந்த இந்திரனின் பகைமை குணத்தை அழித்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணின மாயன் நம் கண்ணன். இனி சுவாபதேசமாக வேதாந்த தேசிகரின் பெருமை பேசப்படுறது இந்த பாசுரத்தில். எல்லேன்னு சுவாமியை அழைக்கிறார்கள். எல்லேன்னா என்ன அர்த்தம்? அதிசயம், ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். இவர் ஒரு ஆச்சரிய பிறவி. சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு ஆச்சரிய பிறவி. சிற்பக்கலை, கட்டிடக்கலைன்னு ஆயக்கலைகள் 64 அறிந்தவர். கவி பாடுறது, தர்க்கம் பண்ணுறது 2லையும் இவர் வல்லவர். அதனால இவருக்கு பெரிய பெருமாள் ரங்கநாதரே கவிதார்க்கிக சிம்மங்கிற பட்டத்தை கொடுத்தார். இவர் ஒரு ஆசுகவி. ஆசுகவின்னா நினச்ச மாத்திரத்தில் பாடல் எழுதிண்டே போவார். வேதத்தில் வல்லவர் இவர். வாக்கு சாதுரியம் உள்ளவர். மற்ற மதங்களை பற்றிய ஞானமும் இவருக்கு உண்டு. அவர்கள்லாம் இவர்கிட்ட வந்து தங்கள் மதத்தில் உள்ள சந்தேகங்களெல்லாம் தீர்த்துண்டு போவாளாம். அந்த மதத்தில் உள்ள அந்த ஞானமும் இவருக்கு இருக்கு. அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்து ஜீவராசிகளிடமும் பேரருள் கொண்டவர் இவர். இப்பேற்பட்ட அதிசயம் ஆச்சரியம் மிக்கவரை எல்லே அப்படின்னு அழைக்கிறார்கள். இவர் இளம் கிளி. கிளிகள்லாம் சொன்னதை சொல்லும். கிளிப்பிள்ளை மாதிரி சொன்னதையே சொல்லின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கிளிகள்லாம் சொன்னதை சொல்லும். அந்த மாதிரி இவரும் கிளியைப் போல என்னை எங்கள் மாமா அப்புள்ளார் பழக்கி வச்சிருக்கார் அப்படின்னு இவரே சொல்லிக்கிறார். எங்கள் மாமா தான் என்னை இப்படி பழக்கி வச்சிருக்கார் அப்படின்னு. திருத்தன்காவில் பிறந்து திருமாலை பாடிய கிளி இவர். இவர் பிறந்தது திருத்தன்காங்கிற ஊர் காஞ்சிபுரத்தில். அங்கே பிறந்து திருமாலை பாடிய கிளி இவர். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி முகமன் கூறி திருமங்கை ஆழ்வாரால் வரவேற்கப்பட்ட கிளி இவர். கிளியான சுகபிரம்ம ரிஷிக்கும், சுகபிரம்ம ரிஷியை பார்த்தெல்லாம் கிளி மாதிரி தான் இருப்பார். கிளியான சுகபிரம்ம ரிஷிக்கும் இவருக்கும் வாசி உண்டு. வாசி அப்படின்னா பொருத்தம் உண்டு. என்ன பொருத்தம்?
சுகபிரம்ம ரிஷி குற்றமற்ற மனம் கொண்ட கிளி. ஆனால் இவர் திருமால் உகந்த ஆச்சாரிய கிளி. இதுதான் ரெண்டு பேருக்கும் பொருத்தம். இவர் பாஷ்யக்காரரோட நூல்கள் கிரந்தங்கள்லேயே அதிக ஈடுபாடு கொண்டு நாட்களை கழித்தவர். ஸ்ரீபாஷ்யத்தை 30 தடவை பாஷ்யம் பண்ணியிருக்காருங்கிறது அலாதியான சிறப்பு. இந்த மாதிரி வேறு எந்த ஆச்சாரியர்களும் பண்ணலை. 30 தடவை ஸ்ரீபாஷ்யத்தை காலட்சேபம் பண்ணியிருக்கார் இவர். சமய நியதையா சாது விருத்தியா சவேதம் அப்படின்னு கிரந்தங்களை எழுதுறது, பாடம் சொல்கிறது, காலட்சேபம் பண்ணுறது, பெருமாளுக்கு கைங்கேயம் பண்ணுறதுன்னு இப்படியே தன்னுடைய பொழுதை போக்கக்கூடியவர் இவர். அதனால் இவர் இளம் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு பொருத்தமான இளம் கிளி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் உறங்குதியோ? சம்பிரதாய வம்சத்தில் பிறந்த அஞ்ஞானிகளான எங்களை உய்வித்து எங்களுடைய இதயத்தில் ஞானியான தாங்கள் எழுந்துருளாமல் இப்படி உறங்கலாமா அப்படின்னு ஒரு சிஷ்யன் பார்த்து கேட்குறான். சுவாமி வேதாந்த தேசிகனை பார்த்து, இன்னும் உறங்குதியோ அப்படின்னு. உடனே அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், சில் என்று அழையேன் மீன் போதறுகின்றேன். இப்படி என்ன குளிரும்படி சந்தோஷிக்கும்படி அழைக்கிறீளே, இதோ எழுந்துருகிறேன், வரேன் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். தாங்கள் சர்வ வல்லமை படைத்த பகவானினுடைய அவதாரம். உங்களோட வாக்கு சாதுரியத்தை உங்களுடைய வழிவந்த ஆச்சாரியர்கள் வாயிலாக அறியும் பாக்கியம் அடியோங்கள் பெற்றோம் அப்படிங்கிறார்கள் சிஷ்யர்கள். இவருடைய வல்லமை என்ன? அவ உங்களுடைய அவதாரத்தை எவ்வளவு அழகாக ரசித்து சொல்லியிருக்கா பாருங்கோ அப்படிங்கிறார். அவ என்ன இவருடைய அவதாரத்தை எப்படி அவ ரசிச்சிருக்கா அப்படின்னா, ஆயர்பாடியில் கிருஷ்ணன் அடிக்கடி வெண்ணையை திருடுவான்னு கோபிகைகள் அதை என்ன பண்ணுவா, ஒரு உரியில் வச்சுடுவா. அதுக்கு மேலே ஒரு மணியை கட்டி விட்டுடுவா. கிருஷ்ணன் உரியில் கையை வச்சா மணி டிங் 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 டிங்னு அடிச்சுடும். உடனே அவள்லாம் வந்து கிருஷ்ணனை பிடிச்சிடுவான். கிருஷ்ணன் மாட்டின்டுடுவான். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு கிருஷ்ணன் போனான். மணி கட்டியிருக்கு, ஸ்டூல் எல்லாம் போட்டுண்டான், அது மேலே ஏறினான். மணி இருக்கிறத பார்த்துட்டான். கெட்டிக்காரன், திருடி பழக்கப்பட்டவன் இல்லையா, அந்த கல்வன்ட்ட இதெல்லாம் நடக்குமா என்ன, மணி கட்டினதெல்லாம். மணியை பார்த்து கெட்டிக்காரத்தனமாக சொல்கிறான் கிருஷ்ணன், மணியே அடிக்காத அப்படின்னா, அதுவும் இவனை பார்த்து அடியேன்னு உடுத்து. உரியில் கையை வச்சான், மணி அடிக்கலை. வெண்ணையை எடுத்தான், அப்பவும் மணி அடிக்கலை. வாயில் போட்டுக்க போகிறான், அப்பவும் மணி அடிக்கலை. போட்டுண்டு சாப்பிட்டான், டிங் 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 டிங்னு மணி அடிச்சுடுத்து. ஏன் மணியே அடிக்காதேன்னு சொன்னேனே, ஏன் அடித்த அப்படின்னு கேட்குறான் கண்ணன். நீங்கள் பிரசாதம் நிவேதனம் பண்ணுற போது மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமையாச்சே, அதனால் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லித்து அந்த மணி. ஆரம்பத்தில் என்கிட்ட அடியேன்னு சொன்னியே, ஏன் சொன்ன அப்படின்னு கேட்டான் கண்ணன். சுவாமி, அடிக்க மாட்டேன்னு நான் சொல்லலை, அடியேன் தாசன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கொடுத்து இந்த மணி. இந்த மணி தான் கோகுலத்திலேருந்து பின்னாடி திருவேங்கடவனுடைய திரு ஆராதன மணியா திருமலைக்கு திருப்பதிக்கு வந்துடுத்தான். காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த அனந்தசூரி தோத்தாரம்மாள் தம்பதிகள் தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி திருப்பதிக்கு போனா அவ தோத்தாரம்மாவோட கனவுல அந்த மணியை விழுங்குற மாதிரி கனவு கண்டுட்டா. ஆகும் அந்த மணி தான் கண்டாவதாரம்னு சொல்லி வேதாந்த தேசிகரா அவதாரம் பண்ணித்து. நீங்கள் ஆய்ப்பாடியில் மணியாய் இருக்கிற போதே உங்களுடைய வாக்கு சாதுரியம் வெளிப்பட்டுடுத்து அப்படிங்கிறார்கள் சிஷ்யர்கள். வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, எமது அடியார்களான நீங்கள், அந்த வம்சத்தில் வந்த நீங்களும் என்னுடைய அருள்னால கெட்டிக்காரால் ஆயிடுவேள், கவலைப்படாதீங்கோ அப்படிங்கிறார் சுவாமி. அதுக்கப்புறம் சுவாமி சொல்கிற, அடியேனுடைய வாக்கு வன்மைக்கு காரணம் யார் தெரியுமா? கோதா நாச்சியார் தான். அதை கோதாஸ்துதியில் அவரே சொல்கிறார். தத் பிரேயசஸ்ரவணையோ அமிர்தாயமானாம்
துல்யாம் த்வதீயமணிநூபுரசிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வத் அபிஷ்டவார்காம் வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்பிதேஹி. இந்த ஸ்துதியில் கோதை கிட்ட சொல்கிறார் அவர், அம்மா கோதே, உங்களுடைய வாக்கு வன்மையே ரொம்ப ஒசத்திமா. தங்களுடைய இனிமையான வாக்கு வன்மை அடியேனுக்கு கிட்டும்படி தாங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் கோதா பிராட்டிக்கிட்ட. அடுத்ததா ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. சுவாமி, சிஷ்யர்களான நாங்கள் உம்மக்கிட்ட என்ன விண்ணப்பிக்கிறோம் தெரியுமா? அடியோங்களுக்கு உங்களுடைய வரலாறு கிரந்தங்கள் மூலமாக ஞானம் பிரகாசிக்கும்படி அருள் புரியணும். ஏன்னா உங்களுடைய அவதாரமே எப்பேற்பட்ட அவதாரம், விலட்சணமான அவதாரம் அப்படின்னு சொல்கிறார்கள் சிஷ்யர்கள்லாம். அடுத்த வரி, எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் சிஷ்யர்களை பார்த்து கேட்குறார். அதுக்கு சிஷ்யர்கள் சொல்கிறா, போந்தார், போந்து எண்ணிக்கொள் அப்படிங்கிறார்கள். என்ன அர்த்தம்? எல்லாரும் சம்பிரதாயத்தில் வந்து சேர்ந்துட்டாளா, இந்த சம்பிரதாயத்துக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வந்து சேர்ந்துட்டாளா அப்படின்னு சுவாமி கேட்குறார். அதுக்கு சிஷ்யாள்லாம் சொல்கிறா, சில பேர் வந்து சேர்ந்துட்டா, சிலர் அறியாமையினால் தனிச்சு உட்காண்டிருக்கா. அவர்கள் உள்ளத்திலையும் தாங்கள் எழுந்துருளி அவர்களையும் திருத்தி பணிக்கொள்ளணும் அப்படிங்கிறார்கள் சிஷ்யர்கள். கடைசியாக, வல்லானை கொன்னானை மற்றானை மற்றழிக்க வல்லானை மாயனை பாடு. கவிதார்க்கிக சிம்ம நாதத்தால் மதம் பிடிச்ச யானை போல வாதிப்பவர்கள் குதிருஷ்டிகள் இவர்களுடைய முரணான வாதங்களை தாங்கள் அழிக்க வல்லவர். இப்படி ஆச்சரியமான பல சேஷ்டிதங்களை செஞ்சு உம்மை உங்களை பிரார்த்தித்து போற்றி பாட அடியோங்களுக்கு ஆசை அப்படின்னு ஒரு சிஷ்யன் தேசிகரின் பெருமையை சொல்வதாக கொள்ளலாம். சுவாமி வேதாந்த தேசிகன் திருவடிகளுக்கு அடியேன் பல்லாண்டு பாடி அமைகிறேன். சுவாமி வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.